ஹாய், வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கவுன் நான் 6 இயர் ஓல்டு பேபிக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் எடுத்திருக்க ஃபேப்ரிக்கோட லென்த் சாட்டின் 4 மீட்டரும் நெட் ஃபேப்ரிக் 10 மீட்டரும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாடிஸ் கட் பண்ணிக்கலாம். நான் பாடிஸோட லென்த்து 11 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். கூட ஒரு 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணி 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட் 6 இன்ச், ஷோல்டரோட வித்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த் 4.6 மார்க் பண்ணிக்கிறேன். அது செஸ்ட் டிவைடட் பை 6. அதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அப்பர் பாடியோட லென்த்து செஸ்ட் டிவைடட் பை 4 எனக்கு 7 இன்ச்சஸ் வரும். அது கூட நான் ப்ளஸ் 2 இன்ச்சஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பின்னாடி சிப் வச்சு தைக்க போகிறோம். அப்புறம் நெக்கோட டெப்த்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன நெக் லைன் வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிக்கிறேன் 1/2 இன்ச்சஸ். இப்போ ஆம்ஹோலோட கர்வ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம், தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம். நெக்லைன் மட்டும் இப்போ கட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம இப்போ இந்த 2 பீஸை தனியாக எடுத்துக்கலாம். ஒன்று ஃப்ரண்ட் சைடு அண்ட் ஒன்று பேக் சைடு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டிஃப்ரெண்ட் நெக்லைன் வேணும்னா நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு நெக்லைன் கட் பண்ணிக்கலாம். நான் பேக்குக்கு வி ஷேப்பும் ஃப்ரண்ட்டில் போட் நெக்கும் கொடுக்க போகிறேன். இது ஃப்ரண்ட் சைடு. இதுக்கு 2 இன்ச்சஸ் தான் டெப்த் வச்சுக்கிறேன். இதுக்கு நான் ஒரு போட் நெக் கொடுக்குறேன். இப்போ பாட்டம்லேருந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எப்படி சிங்கிள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஃபேப்ரிக்கை. அந்த கார்னர் பார்ட்லேருந்து நம்மளோட வேஸ்ட் டிவைடட் பை 3.14. இது ஹாஃப் சர்க்கிள், அதனால நான் சிங்கிள் ஃபோல்டு தான் பண்ணியிருக்கேன். என்னோடய பாட்டமோட லென்த் 28 இன்ச்சஸ். ஃபஸ்ட்டு காட்டியிருக்க மார்க்கிங் வேஸ்ட்டோட ரேடியஸ். மார்க் பண்ணியிருக்க இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் கிடைக்கும். இதில் நான் 4 லேயர்ஸ் வைக்க போகிறேன். அதனால் லென்த் டிவைடட் பை 4 மார்க் பண்ணோன்னா நமக்கு 7 இன்ச்சஸ் கிடைக்கும். நான் 7 இன்ச்சஸாக 4 லேயர்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்க்கிள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி 4 லேயர்ஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ இதே அளவில் நான் லைனிங் ஃபேப்ரிக் அண்ட் கேன்லேயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல்லேருந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா கட் பண்ண அந்த இடத்துல நம்ம நெட் ஃபேப்ரிக் தான் போட போகிறோம். அதுக்காக தான். பேக் பார்ட்டில் நான் இன்னுமே ஹைட்டு டெப்த்து கூட்ட போகிறேன். கூட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வெட்டி எடுக்க போகிறேன். நம்ம வெட்டின அந்த பீஸை பத்திரமா வச்சுக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு உள்ள அந்த பார்ட்டை நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் எடுக்கலை. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிளெயின் நெட் ஃபேப்ரிக் எடுத்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேயர்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணுறது முன்னாடி இந்த மாதிரி பின்ஸ் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டயக்னல் ஷேப்பில் வைக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த சைடெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பின்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 2 சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம ஒன்றா ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் கட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு பார்ட் எடுத்து அதில் அதே மெஷர்மெண்ட்டில் நெட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம டபுள் லேயராக கட் பண்ணிக்கணும். நெக்கை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி வரைஞ்சிட்டு கட் பண்ணோன்னா 2 பக்கமும் ஈவனாக கட் ஆயிரும். இப்போ நான் கை காட்டுற அந்த சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்மளோட ஃப்ரண்ட் ஃபேப்ரிக், அப்புறம் நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக்கை பாட்டமில் வச்சுட்டு நம்ம புதுசாக ஸ்டிச் பண்ணியிருக்க நெட் ஃபேப்ரிக்கை சென்டரில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம பேக் சைடும் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்துருக்க அந்த நெட் ஃபேப்ரிக், அந்த நெக் பார்ட்டு அதே அளவுக்கு நம்ம நெட் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி 2 பீஸ் தேவைப்படும். நமக்கு தேவையான நெக் டெப்த்தும் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ பேக் பார்ட்டுக்கு நம்ம எந்த டிசைனும் வைக்க போகிறதில்ல, அதனால் பிளெயின் நீட்டு தான் அதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் டாப் லேயராக. இப்போ நான் கை காட்டுற அந்த இது மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்து திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம எப்படி நெக் க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ லைனிங் ஃபேப்ரிக் கூட வச்சு நம்ம இது தைக்க போகிறோம். நான் அதே பேக் பார்ட்டுக்கு அதே அளவுக்கு ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கும் நான் தைக்க போகிறேன். லைனிங் ஃபேப்ரிக் ஃபஸ்ட்டு லேயர், அதுக்கப்புறமா நம்ம புதுசாக நெட்டில் ஸ்டிச் பண்ண அந்த நெக் லேயர், அதுக்கப்புறமா நம்மளோட அவுட்டர் லேயர். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு நான் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நம்ம டபுள் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் பின் பண்ணிவிட்டு ஒருக்கா கூட செக் பண்ணி பாருங்கள், திருப்பி விட்டு பாருங்கள். இப்போ நான் ஸ்டிச் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் சிப் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதோட சென்டர் பார்ட் சாக்கால் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுறேன். சிப்போட லென்த்து எங்கே முடியுதோ அதில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சிப்பை இந்த மாதிரி திருப்பி ஸ்டார்டிங்கிலேருந்து ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிக்கோங்க. சிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே சிப்பை இந்த மாதிரி திருப்பி விட்டு பின் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிப் ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம திருப்பிட்டு இதில் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். அப்போ அது லாக் ஆகி இருக்கும். நான் என்கிட்ட இருந்த இந்த லேஸை அதில் ஒரு லைன் மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஷோல்டர்ஸும் 2 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி பார்த்தோன்னா நமக்கு சூப்பரான அப்பர் பார்ட் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 14.5 இன்ச்சஸ் லென்த்தும் 3 இன்ச்சஸ் வித்துலையும் இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நான் 3 சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் விட போகிறேன். அது திருப்பி எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் கிடைக்கும். இது மாதிரி 2 ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி 11.5 இன்ச்சஸ் லென்த் அண்ட் வித்தில் இதே மாதிரி ஃபேப்ரிக் நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு 1.5 இன்ச்சஸ் கேப்பில் இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஸ்கேலால் லைன் போட்டு வச்சுக்கலாம். லைன் போட்ட மார்க்கிங் மேலே டென்ஷன் 10 மிஷினில் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த 2 த்ரெட்டில் ஒரே ஒரு த்ரெட் மட்டும் நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா இந்த மாதிரி கேதரிங் ஃபார்ம் ஆகும். இந்த கேதரிங் மேலே நான் இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு எல்லா சைடும் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ண அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம முன்னாடியே க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபேப்ரிக் கூட இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு அழகான ஒரு ஸ்லீவ் கிடச்சிருச்சு. இதை நம்ம பாடிஸ் கூட அட்டாச் பண்ணிடுவோம்.
நான் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட பாடி பார்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம லேயர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த நெட் ஃபேப்ரிக்கெல்லாம் நீட்டாக நான் மடித்து வச்சுருக்கேன். நமக்கு அங்கே 7 இன்ச்சஸ் தான் லேயர்ஸ். எக்ஸ்ட்ரா நம்ம 2 இன்ச்சஸ் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். 9 இன்ச்சஸாக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணி கட் பண்ணும்போது நெட் ஃபேப்ரிக் எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம அதில் 3 லேயர்ஸ் மட்டும் எடுத்து டென்ஷன் 10 அளவு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் இப்போ நம்ம கேதரிங் மேக் பண்ணணும். அதுக்கு இந்த 2 த்ரெட்டில் ஒரே ஒரு த்ரெட் மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு இந்த நெட் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி தள்ளும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கேதரிங் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த கேதரிங் எல்லாமே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபேப்ரிக்கில் பாட்டம் ஃபேப்ரிக்கில் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்க அந்த லைனை கைடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த லைனிங் ஃபேப்ரிக்கோட பாட்டமில் நான் டபுள் ஃபோல்டிங் பண்ணி செக்யூர் பண்ணியிருக்கேன். அதோட ஓப்பனிங்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி லைனிங் ஃபேப்ரிக் நம்ம ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதோட ஓப்பனிங்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாட்டமில் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த கைட்லைன்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க கேதரிங் எல்லாமே பின் பண்ணி செக்யூர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும். கேனில் டபுள் ஃபோல்டு பண்ண முடியாது அதோட பாட்டம் சைட். அதனால ஒரு ஃபேப்ரிக் எடுத்து அதோட கொஞ்சம் ஹார்டான எட்ஜஸை நம்ம கன்சீல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டு நம்ம திருப்பி செக்யூர் பண்ண போகிறோம். இது லைனிங் ஃபேப்ரிக், அதுதான் உள்ள இன்னர் லேயராக இருக்கும். அதுக்கப்புறம் கேன் லேயர், இதுக்கு அடுத்த லேயராக நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் லேயர் இருக்கும். அதில் தான் நெட்டெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸோ லைனிங்கை உள்ளே விட்டுட்டு இந்த 3ஐயும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 3 லேயரையும் ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பாடிஸோடு அட்டாச் பண்ணிக்கலாம். பாடிஸ் கூட அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு இப்போ கவுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த கவுன் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பிளெயின் நெட் ஃபேப்ரிக் அண்ட் சாட்டின் இருந்தாலே போதும், நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு சூப்பரான ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி இன்னும் நிறைய கவுன் ஐடியாஸ் அண்ட் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.